உங்களுடைய பேருக்கு முன்னால காடுவெட்டி அப்படிங்கிற ஒரு அடைமொழியும் சேர்ந்திருக்கு. அது ஒரு ஊர், உங்க ஊருடைய பெயரு அதுங்கிறது. ஆனா அது ஒரு மாதிரியான துணியை ஏற்படுத்துகிறது. இது உண்மையிலே எங்களுடைய பகுதி ராஜேந்திர சோழன் வாழ்ந்த பகுதி. அங்கே இருக்கிற ஊர் பேருங்கெல்லாம் ஒரு காரண பேராக தான் சோழ மன்னர்கள் காலத்தில் வைக்கப்பட்டது. ராஜேந்திர சோழன் போய் கங்கை வரைக்கும் படையெடுத்து கங்கை கொண்டான் கடாரத்தையும் வேண்டான்னு பட்டம் உண்டு. அந்த வெற்றியை கொண்டாடிய இடம் தான் ஜெயங்கொண்ட சோழபுரம். அதோட நினைவு சின்னம் தான் கங்காவிலேருந்து தண்ணி கொண்டு வந்தது தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். அந்த பக்கத்தில் ஒரு உட்கோட்டை இருக்கிறது. கடாரம் வரைக்கும் வந்தால் கடாரம் கொண்டான். உண்மையான காவல் இருந்த மெய்க்காவல் புத்தூர். வீர சோழபுரம், நல்ல வீரர்கள் இருந்த சோழபுரம் வீர சோழபுரம். இது போல் எல்லாம் காரண பேர்கள் தான். அதே ராஜேந்திர சோழனுடைய மனைவிகள் இருக்கிறது வானமாதேவி, சோழமாதேவின்னு அந்த தேவிகள் அந்த மேற்பேர் காரண பெயர். இதுபோல் காரண பெயர்கள் தான். அந்த வகையில் இது வெறும் காடுவெட்டி இல்லை, படநிலை காடுவெட்டி. ராஜேந்திர சோழனுடைய படையை நிப்பாற்றுவதற்கு காட்டை வெட்டி படையை நிப்பாற்றிய இடம். அதனால் அது படநிலை காடுவெட்டி. வீர வண்டிய குல சத்திரியன் என்றால் அரச குலத்தவன். படை நடத்தி பாராண்ட பேரினம். கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான். கங்கை கொண்டான் கடாரத்தையும் வென்றான் ராஜேந்திர சோழன். ஈழத்தை ஆண்டான் பாயும் புலி பண்டார வன்னியன். திருவண்ணாமலை கோவிலை கட்டியவன் வல்லாளராசன் என்ற வன்னிய மன்னன். திண்டிவனத்தை ஆண்டிய நல்லியகோடான ஒரு வன்னிய மன்னன். திருப்பதி கோயில் கட்டிய தொண்டை மன்னன். இப்படி ஆண்ட சாதி நாங்கள்.